மக்கள் மத்தியில் நாட்டுப்பற்றை வளர்க்கும் நோக்கில் பாரோய் தொகுதியில் உள்ள கம்போக் உலு ரண்டா பாரம்பரிய கிராமத்திற்கு தேசிய கொடி விநியோகிக்கப்பட்டது என அக்கிராம தலைவர் கலைச்செல்வன் முனியப்பன் கூறினார். இந்நடவடிக்கையின் வாயிலாக ஒற்றுமையை வளர்ப்பதற்கும் நேசத்திற்கு உரிய நமது நாட்டின் சுதந்திரத்தின் உண்மையான பொருளை இளம் தலைமுறையினர் உணர்ந்து கொள்வதற்கும் வாய்ப்பு கிட்டும் என அவர் தெரிவித்தார். இந்நோக்கத்தின் அடிப்படையில் கம்போக் உலு ரண்டா கிராம மேம்பாட்டு செயற்குழு மற்றும் நெகிரி செம்பிலான் மாநில அமானா இளைஞர் பிரிவு இணைந்து அக்கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீடுகளுக்கும் நேரடியாக சென்று அங்குள்ள குடியிருப்பாளர்களை சந்தித்து தேசிய கொடிகளை வழங்கியதாக குறிப்பிட்டார். முன்னதாக இந்நிகழ்ச்சியை அம்மாநில சட்டமன்ற சபாநாயகரும் மாநில அமானா கட்சி தலைவருமான டத்தோ கே இப்ராஹிம் அப்துல் ரஹ்மான் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். நாடு சுதந்திரம் அடைந்து 67 ஆண்டுகள் ஆன நிலையில் நாடு அடைந்த சுதந்திரத்தை நாம் தொடர்ந்து கட்டிக்காப்பது அவசியமாகும் என கே இப்ராஹிம் கூறினார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.